சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணும்பொழுது couldn't upload try again அப்படி சொல்லிட்டு வரும். அதாவது பதிவேற்ற முடியவில்லை, மீண்டும் முயற்சி செய் அப்படி சொல்லிட்டு வரும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம், அதாவது இந்த ப்ராப்ளத்தை ஒரு சில வழிகளை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வழிகளும் ஈஸியா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து இப்போ அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. இதனால் கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் த பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படி இருக்குது. ஜாயின் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுனால புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மூலையில் 3 கோட் இருக்கு பாருங்கள். அந்த மூலையில் இருக்க அந்த 3 கோட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ 3 கோட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதில் ப்ரௌசர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ரௌசர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரௌசர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் ப்ரௌசிங் டேட்டா அதுக்கு பக்கத்தில் கிளியர் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த கிளியரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசிங் டேட்டா கிளியரை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசிங் டேட்டா கிளியரை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரௌசிங் அதாவது கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படியே இருக்குது அந்த ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ப்ரௌசிங் டேட்டா வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் அடுத்து உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதாவது அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போது ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட ஆப் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ உள்ளே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்குது. இந்த கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணி அப்படின்னா டெலிட் ஆப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஓகே கொடுத்து நீங்கள் ஆப் டேட்டாவை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் டேட்டா வந்து டெலிட் ஆகிடும். 0ல் இருப்பாருங்க இப்போ. ஓகே, அடுத்து நீங்கள் பேக் வந்துட்டு பர்மிஷன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் எது எனபிள் பண்ணுமோ நீங்கள் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமோட ப்ரௌசிங் டேட்டா அப்புறம் ஸ்டோரேஜ் டேட்டா இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்ட பிறகு உங்கள் மொபைலில் ஒன்ஸு நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து தான் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட ஸ்டோரியை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஆட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இதனால் கூட வரலாம். உங்கள் மொபைலை நீங்கள் அப்டேட் பண்ணாதனால. அதனால் உங்கள் மொபைல் சிஸ்டத்தை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது மொபைல் சிஸ்டத்தைனா உங்கள் ஓஎஸ்ஸை, உங்கள் மொபைலோட ஓஎஸ்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அபவுட் ஃபோன் சிஸ்டம் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதில் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். ஓகே, அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இதனால் கூட சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒன்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு நீங்கள் உங்கள் ஸ்டோரியை அப்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படியும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா, எதனா செட்டிங்ஸ் எதனா சேஞ்ச் ஆகிருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் இன்டர்நெட் கரெக்டாக யூஸ் ஆகுதா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து உங்கள் இன்டர்நெட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எதுக்கும் கரெக்டாக இருந்தால் ஓகே, பட் அப்படி இல்லைனா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டோரியை அப்லோட் பண்ணி பாருங்கள். இதில் டேட்டா யூசேஜ் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டாவை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
டேட்டாவை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மாடலில் கொடுத்துருப்பாங்க. மேலே 3 டாட் இருக்கு பாருங்கள், அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரீசெட் டேட்டா கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போயும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ மேலே ரைட் சைடில் 3 கோட் இருக்கு பாருங்கள், அந்த 3 கோட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்கௌண்ட்டுக்கு கீழே ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் ரிப்போர்ட் எ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும், அந்த ரிப்போர்ட் எ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிப்போர்ட் எ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. ரிப்போர்ட் எ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அடுத்தும் மறுபடியும் உங்களுக்கு ரிப்போர்ட் எ ப்ராப்ளம் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு கட்ட மாதிரி ஓப்பன் ஆகும், அதுலேயும் நீங்கள் ரிப்போர்ட் எ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. உங்கள் ப்ராப்ளம் வந்தோடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படி இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் கேலரியை கிளிக் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆட் பண்ணிவிட்டேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியல அப்படின்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் வந்து பேசி அதை வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் கிட்ட எப்படி ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டோரி வந்து ஆட் ஆகலை, நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டைப் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில். இது போல் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இதில் எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து தான் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஓகே, நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.